எல்லாருக்கும் ஹாய். நான் தான் ஒரு கரு பொண்ணு. அண்ணனோட ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர டயர்டாக இருந்தோம். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பெரியம்மா வீட்டில் தான். இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏதாவது ஒரு வீட்டில் சமைச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பெரியம்மா கிட்ட என்னென்னலாம் சமைச்சிருந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு, முட்டை எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனல்லாம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாத்த பற்றியும் கேட்டுட்டு இருந்தாங்க. சென்னையிலேருந்து கிளம்பும் போது டயட்டில் இருக்கணும்னு நினச்சிட்டே தான் வந்தேன். ஆனால் எங்கத்த இருக்கிறது, வந்ததுலேருந்து சாப்பாடு கட்டுன்னு கட்டி எடுத்தாச்சு. 1000 தான் சொல்லுங்க. நம்ம எங்கெங்கேயோ இருப்போம், ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டா போதும், மொத்தமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுவோம். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒத்த வாழையில் வாங்குறதுக்கு சென்னையில் அன்றைக்கி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வீட்டிலையே பறித்து சாப்பிட்டுட்டோம். என்ன ஒன்று, எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கிளம்பிடுவோம். ஆனால் வீட்டில் அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாரும் தான் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க.